ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் கதைக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கதை அங்கங்கே இருக்கிறதுனால எந்த கதையை வேணால் ஹைலைட் பண்ணி கொண்டு வந்து நம்மளுக்கு சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போகிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அப்படி தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக முடிச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த சுவிட்சில் கை வச்சு கரண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது நாளைக்கான எபிசோடில் மீனா ஒரு கட்டை எடுத்து விஜயாவோட கையில் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஃபன் கலாட்டெல்லாம் நடக்கும். ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா மீனா அதே மஞ்சள் கலர் சாரியில் தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்டுங்களோட பார்த்தோம்னா அங்கே கறி வாங்குற கோழி கறி வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க. கறி வாங்க போனோம்னா அங்கே பார்த்தா மலேசியா மாமா இருக்காங்க. மலேசியா மாமாவை மீனா இன்னும் பார்க்கல. ஆனால் மலேசியா மாமா வந்து மீனாவை பார்த்துட்டாங்க. இது முத்துவோட பொண்டாட்டியாச்சே, மாட்டினோம்னா அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க. அடுத்தடுத்து பார்த்தோம்னா நிறையா சுவாரஸ்யம் இருக்குது. நமக்கு கதையை பொறுத்த வரைக்கும் அடுத்து இருக்க முக்கியமான ஸ்டோரி என்ன அப்படின்னா, முத்துவோ மீனாவோ ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த தாத்தா பாட்டி அங்கே இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து சாப்பாடு கொடுக்கவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு அங்கே போகிறாங்க. அப்படி அங்கே போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் அவங்கள பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபோன் இருக்கிறத முத்துவோட ஃபோனுங்கிறது முத்து பார்த்தாலும் சரி மீனா பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட கேட்க போகிறாங்க யார் என்னன்னு. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க கையிலேருந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு யாருங்கிறத இன்னொரு டைமில் எப்பயாவது ஒரு டைமில் ட்விஸ்ட்டில் இவங்க தாத்தா பாட்டி பார்த்து இந்த பொண்ணு கையில் இருந்தால் அந்த ஃபோன் விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் பல வாரங்களுக்கு அப்புறம் போகிற ஸ்டோரி. இதுக்கு இடையில வேறு எந்தெந்த ஸ்டோரியை உள்ளே கொண்டு வராங்கன்னு தெரிலன்னு வச்சுங்களேன். இப்போ நாளைக்கான எபிசோடில் இப்போ பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு வழியாக மனோஜும் ரோஹிணியும் பார்த்தோம்னா விஜயாவுக்கிட்ட அப்படியே பயமுறுத்தி ஒரு வழியாக ஒத்துக்க வச்சுட்டாங்க. அதனால் அந்த ஃபன் கலாட்டா உள்ளே கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரிக்காங்க பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஸ்டோரியும் செம சுவாரஸ்யம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் என்னென்னா, ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற யதார்த்தமான பிரச்சனைகளை ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் வந்து லாஜிக் மிஸ்டேக்காகவும் இருக்குது. நிறைய இடையில நீங்கள் கமெண்டில் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அதாவது கதைக்கும் சரி வாழ்க்கைக்கும் ஒத்து போகாத விஷயமும் ஒரு சில விஷயத்தை காட்டுறாங்க. ஆனால் சினிமா தனம் தானே, சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியாக காட்டுவாங்க அப்படின்னு நம்மளால் ஒத்துக்க முடியாதுல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பொய்க்கு சொல்லி அப்படி ஓட்டி தானே ஆகணும். அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நாளைக்கான எபிசோட் எப்படி சுவாரஸ்யமாக இருக்குன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.